பர்மனன்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க. ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் அந்த கேஸ் போயிட்டு இருக்காது. தமிழக அரசாங்கம் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அவர்களை பர்மனன்ட் பண்ணணும். ஏன் அப்படின்னு சொன்னா அவங்கள வேலைக்கு சேர்த்தது கவர்மெண்ட் தான். அவங்கள தமிழக அரசாங்கம் தான் சேர்த்திருக்கு. 2002 அவங்க 2002 இருந்து அவங்க 2002 என்ன வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா டிரைனேஜ் உள்ள இறங்கி அந்த கழிவுகள்லாம் எடுப்பாங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷம் வேலை செஞ்சுட்டு வந்தாங்க. 2009 தான் கான்ட்ராக்ட் சிஸ்டமே வருது. ஸோ அதுக்கப்புறம் அவங்கள நீங்கள் தற்காலிக பணியாளராக மாற்றுறது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால அவங்க அந்த கோரிக்கை ரொம்ப நியாயமான கோரிக்கை அது. அதனால தமிழக அரசாங்கம், தமிழக முதல்வர் அவர்கள் இதுல கவனம் கொடுத்து, ஏன் கவனம் கொடுத்து அப்படின்னு சொல்றேன்னா, மற்ற பணியாளர்களுக்கும் இவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க மற்ற பணியாளர்கள் வேலை செய்யும் பொழுது அவங்கள நோய் தாக்குமா தாக்காதா அப்படின்லாம் தெரியாது. ஆனா இவங்கள கண்டிப்பா நோய் தாக்கும் இவங்கள. ஏன்னா அந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க. அதனால அவங்களுடைய உடல் நலத்தை கருத்தில் கொண்டு நீங்க இன்னும் பார்க்க போனீங்கன்னா அவங்க 50 வயசுலாம் தாண்டிட்டாங்க. அவங்க 2002 வச்சிங்களேன், இப்போ 2024 வந்துருச்சு. அவங்க சில பேர் இன்னும் 2-3 வருஷம் 4 வருஷம் அப்படிதான் இருக்காங்க அவங்க. ஸோ உடனடியாக தமிழக முதல்வர் அவர்கள் இதில் கவனம் கொடுத்து அவங்கள பர்மனன்ட் பண்ணணும். அவங்க நார்மலாக நாங்கள் கமிஷன் எப்பயுமே 2 கோரிக்கை வைக்கும். அதில் முக்கியமான கோரிக்கை தமிழகம் முழுக்க இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் இருக்கு. இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை தமிழக அரசாங்கம் ஒழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கோம். நாங்கள் இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால தொழிலாளர்கள் பல பேர் பாதிக்கப்படுறாங்க. ஒன்று, கவர்மெண்ட் என்ன சேலரி ஃபிக்ஸ் பண்ணுதோ அந்த சேலரி அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. நான் தமிழகம் முழுக்க இருக்கிற சூழ்நிலையை சொல்லிட்டு இருக்கேன். நான் கலெக்டர் வேஜஸ் என்ன ஃபிக்ஸ் பண்றாங்களோ அது கிடைக்கிறது இல்லை அவங்களுக்கு. அதுலேயே நிறைய பிரச்சனை இருக்கு அவங்களுக்கு. பிஎஃப் கட்டுறாங்களா கட்டலையா அதுவும் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. பல பேருக்கு மெசேஜ் வர மாட்டேங்குது. இஎஸ்ஐ கட்டுறாங்களா இல்லையா அதுக்கும் பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. இன்சூரன்ஸ் பல பேருக்கு இல்லவே இல்லை அவங்களுக்கு. ஹெல்த் கேம்ப் நடக்குதா அப்படின்னாலும் அதுவும் நடக்கிறது இல்லை. அவங்க தமிழகம் முழுக்க இந்த பிரச்சனை கான்ட்ராக்ட் சிஸ்டம் இருக்கிறதுனால இருக்கு. இந்த பர்மனன்ட் ஒர்க்கருக்கு நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு 90% பிரச்சனையே இருக்காது. ஆனா கவர்மெண்ட் இந்த கோரிக்கையை வைக்கும் போது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்க பொருளாதாரம் எங்களுக்கு தடையா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு கமிஷன் சார்பா நாங்க இன்னொரு ஒரு சஜஷன் ஒன்று சொல்றோம். நாங்க பக்கத்தில் இருக்க கர்நாடகா, பக்கத்தில் இருக்க ஆந்திரால ஒரு ப்ராசஸ் பண்றாங்க. டிபிஎஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க, டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம். அங்க வேலை செய்யற தூய்மை பணியாளர்கள் யாருமே பர்மனன்ட் ஒர்க்கர் இல்ல அதுல. அதே சமயம் கான்ட்ராக்டர் யாருமே இல்ல அவங்க. ஸோ டைரக்டா முனிசிபாலிட்டி டைரக்டா அவங்களுக்கு பேமெண்ட் தந்துடும் அவங்களுக்கு. ஸோ இது டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்றாங்க. அங்க கான்ட்ராக்ட்காரர் இல்லைன்றதுனால எவ்வளவு சேலரி ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த சேலரி அவங்களுக்கு போகுது. பிஎஃப் கரெக்டா போகுது, இஎஸ்ஐ கரெக்டா போகுது, இன்சூரன்ஸ் அவங்களுக்கு கரெக்டா பிடிக்கிறாங்க. அதனால அவங்களுக்கு ஒரு 18,000 20,000 அவங்களுக்கு சேலரி கிடைக்குது. ஆந்திராவில் ஒரு கார்பரேஷனை உருவாக்கிட்டாங்க. கான்ட்ராக்சுவல் கார்பரேஷன் மாதிரி ஒரு கார்பரேஷன் உருவாக்கி அந்த கார்பரேஷன் தான் ஆந்திரா முழுக்க இருக்கிற தூய்மை பணியாளர்களுக்கு சேலரி தரும். சேலரி வாங்குறவங்க பர்மனன்ட் ஒர்க்கர் இல்ல, கான்ட்ராக்ட் ஒர்க்கர் தான். ஆனா கான்ட்ராக்டர் ஒரு இடைத்தரகர் யாருமே இல்லை. இங்க இடைத்தரகர் இருக்கிறதா இவ்வளவு பிரச்சனை இருக்குது. அதனால இந்த 2 மாநிலத்தை ஒரு முன்னுதாரணமாக வைத்துக்கொண்டு இதே டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னா ஒரு பாதி பிரச்சனை அவங்களுக்கு சால்வ் பண்ண முடியும். இரண்டாவது, நாங்க நேஷனல் கமிஷன், நாங்க ஸ்டேட் கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு 3 வருஷமா கேட்டுட்டு இருக்கேன். நான் இந்த ஸ்டேட் கமிஷன் கிட்டத்தட்ட ஒரு 7 மாநிலங்கள்ல ஏற்கனவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. பக்கத்துல கர்நாடகா மாநிலத்தில் மிக சிறப்பாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ நான் தமிழ்நாட்டிலிருந்து நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா போறேன். நான் 3 மாசத்துக்கு ஒரு வாட்டி மீட்டிங் நடத்தணும். ஆனா மீட்டிங் அப்படி நடத்த முடியாது. ஏன்னா எங்க கமிஷன்ல இருக்கிறதே மொத்தமே 3 பேர் தான் இருக்கோம். நாங்க இந்தியா முழுக்க நாங்க டிராவல் பண்ணணும். அப்போ எங்களுக்கு டைமிங் இருக்காது. நீங்க கர்நாடகா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா கர்நாடகாவில் ஸ்டேட் கமிஷன் இருக்கு. அவங்க கர்நாடகா முழுக்க அவங்க அடிக்கடிக்கு மீட்டிங் நடத்த முடியும். ஸோ இப்போ இங்க சிஎம்டபிள்யூல அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொன்னா உடனடியாக அவங்களை கான்டாக்ட் பண்ண முடியும்.
இங்க ஸ்டேட் கமிஷன் இருந்தால் உடனடியாக அவங்க நடவடிக்கை எடுக்கிறதுக்கு பரிந்துரை செய்ய முடியும். அதனால ஒரு ஸ்டேட் கமிஷன் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வலியுறுத்துறோம். சின்னதா இருக்கிற திரிபுரால கூட வந்து ஸ்டேட் கமிஷன் வந்து உருவாக்கிட்டாங்க. இங்க நல வாரியம் இருக்கு, தூய்மை பணியாளர் நல வாரியம் இருக்கு. நம்ம நல வாரியம் கேட்கல, கமிஷன் கேட்கிறோம். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. நல வாரியத்துக்கு வந்து கான்ஸ்டிடியூஷனல் பவர் இருக்காது, அவங்க போய் ஆய்வு பண்ணி பரிந்துரை பண்றது முடியாது. ஆனா ஒரு கமிஷனுக்கு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பவர் இருக்கும், அதனால அவங்க நிறைய முடிவுகளை எடுக்க முடியும். அதனால தமிழக அரசாங்கம் உடனடியாக இதுல கவனம் கொடுத்து இந்த ஸ்டேட் கமிஷனை அமைக்கணும். இன்னொரு விஷயம், நேஷனல் ஃபைனான்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று இருக்கு தூய்மை பணியாளர்களுக்கு. அது மாதிரி ஸ்டேட்டுக்கு ஒன்று வேணும்னு கேட்குறோம் நாங்கள். கர்நாடகாவில் ஸ்டேட்டுக்குன்னு ஒரு ஃபைனான்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் ஒன்று இருக்கு சஃபாய் கர்மச்சாரிக்கு. அவங்க மிகப்பெரிய அளவில் அதை பண்ணிட்டு இருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த மாதிரி கமிஷனுக்கு வந்து நிறைய ஃபண்ட் பண்றாங்க. உதாரணத்துக்கு நான் வந்து போன வருஷம் 100 கோடி ரூபாய்க்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவங்களுக்கு சேங்ஷன் ஆச்சு. ஸோ தூய்மை பணியாளர்களுக்கு அவங்க சொந்தமாக தொழில் செய்வதற்காக இப்போ நான் வந்து தூய்மை பணி வேலை செய்கிறேன்னு சொன்னால் என்னுடைய மனைவிக்கு வந்து ஒரு கடை வச்சு தர்றதோ, ஒரு ஷாப்பு வச்சு தர்றதோ, இல்லை சானிட்டரி பொருள் விற்கிறதுக்கு ஒரு 50 லட்ச ரூபா வரைக்கும் அவங்க கடை வைக்கிறதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க ரொம்ப குறைந்த இன்ட்ரெஸ்ட் தான், 4% தான். அதில் சில இதில் வந்து மானியம்லாம் இருக்கு. ஒரு 5 தூய்மை பணியாளர் ஒன்னா சேர்ந்து ஒரு மிஷின் வாங்க முடியும். அது 50 லட்ச ரூபா மிஷின். அந்த மிஷின், அதாவது இந்த டிரைனேஜில் வந்து கிளீன் பண்ற மிஷின், ஜெட்டிங் மிஷின், அந்த மிஷினை வந்து வாங்குறதுக்கு இந்த கார்பரேஷன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ அவங்களே ஓனராக இருக்க முடியும், அவங்களே தொழிலாளியாக இருக்க முடியும். இப்போ இங்கே ஒரு ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு கார்பரேஷனை உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் தூய்மை பணியாளர் வந்து ரொம்ப பயன்படுவாங்க. 4வது விஷயம், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் 2022 ஒரு ஜியோ ஒன்று போட்டிருக்காங்க. இப்போ ஒரு பர்மனெண்ட் தூய்மை பணியாளர் இருக்காங்க, அவங்க 60 வயசு ஆகுது, ரிட்டையர்ட் ஆயிடுறாங்க. அந்த போஸ்ட் வந்து வேக்கண்ட் ஆகுது. இப்போ என்ன சொல்லிட்டாங்க, அந்த வேக்கண்ட் ஆன போஸ்ட்டை நீங்க வந்து கான்ட்ராக்ட்காரங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மறுபடியும் ஃபில்அப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தவறான முன்னுதாரணம். ஏன் அப்படின்னு சொன்னா, இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா முக்காவாசி பேர் 90% வந்து இதுல SC/ST மக்கள் வந்து வராங்க. இதுல படிக்காதவங்க நிறைய பேர் வராங்க. இப்ப நீங்க இந்த கான்ட்ராக்ட்ல விடும்போது அவங்களுக்கு கான்ட்ராக்ட்காரங்க வந்து 15,000 ரூபாய் அல்ல அதுக்குள்ளதான் சேலரி தருவாங்க. அதே போஸ்ட் வந்து நீங்க பர்மனெண்ட் மறுபடியும் இன்னொரு ஆளை நீங்க நியமிச்சீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு 30,000 ரூபாயிலிருந்து 40,000 ரூபாய் சேலரி கிடைக்கும். ஸோ ஒருவருடைய பொருளாதார நிலைமை அதனால மாறும். அதனால அந்த ஜிஓவை அவங்க ஆய்வு செய்து மறுபடியும் அந்த ஜிஓவை திரும்ப பெறணும்னு அப்படின்னு நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் 5வது விஷயம், இந்தியா முழுக்க இந்த டிரைனேஜ்ல இறங்கி உயிர் இழக்கிறதுல தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட். நம்ம பெருமையா பேசிக்கலாம், நம்ம எல்லா குறியீடுல நம்ம வந்து முதல்ல இருக்கோம் நம்ம சொல்லிக்கலாம். நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய முதல்வர் அவர்கள் இந்த விஷயத்தை அவரே சொன்னார், நம்ம பல்வேறு குறியீடுகள்ல வந்து முன்னாடி இருக்கோம், ஆனா இந்த தூய்மை பணியாளர் இறப்புல வந்து நம்ம பின்தங்கி இருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 256 பேர் 1993 இருந்து 2024 வரைக்கும் நீங்க கணக்கு எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா 256 பேர் இறந்திருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும். இதுதான் ஹையஸ்ட், இந்தியாவிலே ஹையஸ்ட் இதுதான். அதனால இந்த உயிரிழப்பை தடுப்பதற்கு தமிழக அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்கணும். நீங்க இந்த லாஸ்ட் ஒரு 4-5 மாசம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு 5-6 பேர் இறந்திருக்காங்க தமிழ்நாட்டிலேயே. மற்ற மாநிலங்கள்லாம் வந்து குறைவா இருக்கு. ஸோ இதுக்கு அவேர்னஸ் கேம்ப் வந்து தமிழகம் முழுக்க தமிழ்நாடு அரசாங்கம் நடத்தணும். அந்த அவேர்னஸ் கேம்ப் வந்து வெறும் தொழிலாளிக்கு மட்டும் கொடுக்கறது இல்லை. அது எங்கெங்கெல்லாம் வந்து மால் இருக்கோ அந்த ஓனர்களை அழைத்து தரணும் அவங்களுக்கு. எங்கெங்கெல்லாம் ஹோட்டல் இருக்கோ, எங்கெங்கெல்லாம் பெரிய பெரிய பில்டிங்ஸ் இருக்கோ, இங்கே தான் நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் எங்கெல்லாம் டெத்து நடக்குது அப்படி பார்த்தீங்க சொன்னீங்கன்னா கார்பரேஷனில் நடக்கிறதுலாம் வந்து ரொம்ப குறைவு, 0.01% கூட இல்லை அதில். ஆனால் இந்த மாதிரி பெரிய பெரிய மாலில் நடக்கிறது, இல்லை அப்பார்ட்மெண்ட்டில் நடக்கிறது, இந்த மாதிரி இடத்துல தான் டெத்து வந்து அதிகமாக நடக்கிறது. இங்கே தமிழக அரசாங்கம் இங்கே தான் கோட்டை விடுறாங்க. இவங்க நம்ம தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம தொழிலாளிக்கு ட்ரைனிங் தராங்க, அவங்க சேஃப்டி கிட்டு தராங்க. இதில் இறக்குறவங்க வந்து ரொம்ப கம்மி அதில். ஆனால் ப்ரைவேட்டாக இருக்காங்க இல்லையா, ப்ரைவேட்டில் இருக்கிறவங்க தான் இறக்குறதுல வந்து அதிகம். ஸோ அவங்களுக்கு என்ன நம்ம நடவடிக்கை எடுத்திருக்கோம்னா அதில் எந்த நடவடிக்கையும் நம்ம எடுக்கல நம்ம. அதனால தமிழக அரசாங்கம் அந்தந்த மாவட்ட நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தி உடனடியாக ஒரு அவேர்னஸ் கேம்ப் நடத்தணும். அதே போல் இவங்க ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் வச்சிருக்காங்க 14420 அப்படின்னு சொல்லி.
அது வந்து நார்மலாக சிஎம்டபிள்யூலேருந்து அவங்க அட்வர்டைஸ்மெண்ட்லாம் கொடுக்குறாங்க, அது மட்டும் போதாது அது. ஸோ தமிழக அரசாங்கம் இதற்கான சிறப்பு ஏற்பாடு வந்து செய்யணும். அவங்களே தனியாக வந்து அந்த நம்பரை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு அவங்க ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம். நாங்கள் தூய்மை பணியாளர்கள் இறப்பு சாக்கடையில் அதிகமாகவே இருக்கு, தொடர்ந்து பல அமைப்புகளை கோரிக்கை வைக்கிறாங்க, இது அரசியல் நிறைவேற்று இல்லை. இதில் ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று, தூய்மை பணியாளர் பக்கம் நம்ம அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. இன்னொன்று, கவர்மெண்ட் சைடு அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது இருக்கு. கவர்மெண்ட் சைடை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ நிறைய மிஷின்ஸ் வந்துருச்சு. நீங்கள் மனிதர்களை இறக்காம மிஷின்ஸை மட்டும் இறக்கி அந்த ட்ரைனேஜை கிளீன் பண்ணுறதுக்கு. நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது ரொம்ப குறைவாக இருக்காது மிஷின்ஸ் வாங்குறது. ஸோ அதனால என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், இவங்க வச்சுக்கிறதுலாம் பெரிய பெரிய மிஷின் வச்சுருக்காங்க. நீங்கள் சின்ன சந்துக்குள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் அந்த மிஷின் போகாது. நீங்கள் அந்த பழுப்பு எடுத்துன்னு போகிறாங்க அவங்க. சின்ன சின்ன மிஷினே இப்போ வந்துருச்சு. நார்மலாக 2 பேர் மட்டும் அதை தள்ளிட்டு போயிட்டு ஒரு சின்ன சந்தை, ஒரு 5 அடி சந்தா இருந்தால் கூட அதை எடுத்துகிட்டு போயிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இப்போ மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. அதனால் அது குஜராத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க, டெல்லியில் இருக்குது, கேரளாவில் இருக்குது. அந்த மாதிரி மிஷின்ஸை அவங்க கண்டுபிடிச்சி வாங்கி எல்லா மாவட்டத்துக்கும் தரணும் அவங்க. இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னால், நான் ரிவ்யூ மீட்டிங்கு போகும்போது அந்தந்த மாவட்டத்தில் நானே சொல்கிறேன், ஃபண்டு இல்லையா உங்களுக்கு, அந்த மாவட்டத்தில் ஃபண்டு இல்லை அப்படின்னு சொன்னால் சிஎஸ்ஆர் நீங்கள் அப்ளை பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லும்போது யாருமே பண்ண மாட்டாங்க. நான் டெல்லியில் பொறுப்பேற்றுக்கிட்ட உடனே நான் வந்து அங்கே இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிக்கிட்டலாம், கவர்மெண்ட்டு குவாசி கவர்மெண்ட் கம்பெனிக்கிட்டலாம் அவங்ககிட்டலாம் பேசின, சிஎஸ்ஆர் ஃபண்டு வேணுங்க தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி. அவங்க தர்றதுக்கு தயாராக இருக்காங்க. இப்போ ஓஎன்ஜிசி இருக்குது. ஸோ ஒரு மிஷின் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் 40 லட்ச ரூபா ஆகும் அது. ஸோ அந்த ஒரு டிஸ்ட்ரிக்டில் இல்லை முனிசிபாலிட்டியில் 40 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு அவங்ககிட்ட ஃபண்டு இருக்காது. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா ஓஎன்ஜிசியில் அப்ளை பண்ணிவிட்டு எங்களுக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க அப்படின்னு சொன்னால் காப்பி டியூப் போட்டாலுமே போதும் எங்களுக்கு. நாங்கள் அந்த ஓஎன்ஜிசியை கூப்பிட்டு ரெஃபர் பண்ணுவோம். இந்த மாதிரி நான் வந்து ஆந்திராவுக்கு பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன், மகாராஷ்டிராவுக்கு பண்ணி வாங்கி கொடுத்துருக்கேன், நிறைய மாநிலத்துக்கு நானே வாங்கி கொடுத்துருக்கோம் ரெஃபர் பண்ணி. இங்கே டெல்லியில் தமிழர்கள் வந்து அங்கே அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்ககிட்ட நான் பேசியிருக்கேன். நான் அவங்க தர்றதுக்கு தயாராக இருக்காங்க. ஆனால் இங்கிருந்து ரெஃபரன்ஸ் போகணும் நாங்கள். அதனால் தமிழக அரசாங்கம் இதில் கூட கவனம் செலுத்தணும். இன்னொரு விஷயம், தூய்மை பணியாளர் அவங்க எவ்வளவு காசு கொடுத்தாலும் நான் அதில் இறங்க மாட்டேன் அப்படின்னு அவங்க முடிவு எடுக்கணும். அவங்க இப்போ நான் வந்து வீட்டு ஓனர், நான் பக்கத்தில் இருக்கிற கூப்பிடுறேன், நான் நீ வந்து செய்ப்பா அப்படின்னு சொல்கிறேன். நான் அவர் போகக்கூடாது. அவர் வெறும் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே 1000 ரூபாய் 1500 ரூபாய் அதுக்கு மேலே இருக்கவே இருக்காது அந்த கூலி. அது அப்படி போயிட்டுறாங்க. சரி, அவங்க மேலே தப்பு சொல்லாமன்னா தப்பும் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா அந்த 1000 ரூபாய் கிடைக்காம அவங்க கஷ்டப்படுறவங்களாம் இருக்காங்க. அவங்க ஸோ அந்த 1000 ரூபாய் வந்தாலுமே அவங்களுக்கு போதுன்ற நிலைமையில தான் அவங்க போகிறாங்க. அவங்க இதெல்லாம் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டத்தில் தான் வந்து கரெக்டாக கனெக்ட் ஆகும். கான்ட்ராக்ட் சிஸ்டத்தில் 15000 ரூபாய் சம்பளம். அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த 15000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க, அது குறைவாக இருக்குது அவங்களுக்கு. அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த பிரைவேட் இடத்துல யாராவது கூப்பிடுவாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி கூப்பிடும் போது கரெக்டாக அங்கே போயிடுறாங்க அவங்க. ஸோ நீங்கள் டைரக்ட் பேமெண்ட் சிஸ்டமாவது கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னால் 20000 ரூபாய்க்கு மேலே சேலரி கிடைக்கும் அவங்களுக்கு. கொஞ்சமாவது அவங்க பயனடைவாங்க. நீங்கள் அதுவும் இல்லாமல் கான்ட்ராக்ட் சிஸ்டத்தில் கொடுக்கும்போது 5000 ரூபாய் கீழே சேலரி வரும்போது இந்த மாதிரி விபத்துகள் வந்து அதிகமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கான்ட்ராக்ட் சிஸ்டத்தை ஒழிச்சாலுமே ஒரு 50% பிரச்சனையை வந்து நம்ம ஒழிக்கலாம். நம்ம நான் இப்போ இங்கே ஆய்வுல பண்ணும்போது நாங்கள் 8 ஹவர் தான் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொன்னால் சம்பந்தப்பட்ட துறைக்கு நம்ம சொல்லி நடவடிக்கை எடுக்க செய்யலாம். நம்ம நான் போகிற ஆய்வு கூட்டத்தில் வந்து சில இடத்துல சொல்லுவாங்க, க்ளவுஸ் மட்டும் நாங்கள் போடுறதில்லை சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்க சொல்கிற காரணமும் கரெக்டு. தூய்மை பணியாளர் சொல்கிற காரணம் சொல்கிறேன் நான். அந்த க்ளவுஸ் வந்து பிளாஸ்டிக் க்ளவுஸ் அது. ஸோ நீங்கள் வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அதை போட்டு வேலை செஞ்சீங்கன்னா 2வது நிமிஷம் உங்களுக்குள்ளே வேர்த்து இதுவாகிடும். அதை போட்டு வேலை செய்ய முடியாது. அதனால் நாங்கள் ஐஐடியில் சொல்லியிருக்கோம், வேறு ஏதாவது மெட்டீரியலில் க்ளவுஸ் தயாரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது இங்கேயும் நாங்கள் யூனிஃபார்ம் வந்து யாருமே தரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி 10 நாள் டைம் கொடுத்துருக்கோம் யூனிஃபார்ம் கொடுக்கறதுக்கு. அதுக்கப்புறம் ஷூ கொடுக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஷூக்கும் 10 நாள் டைம் சொல்லியிருக்கோம். இன்சூரன்ஸ் வந்து ஒரு 2 பேர் மட்டும் போட்டிருக்காங்க, மீதி ஒரு 2-3 கான்ட்ராக்டர் போடலை. அவங்களுக்கு 15 நாள் டைம் கொடுத்துருக்கோம் இன்சூரன்ஸ் போடணும்னு சொல்லி. குரூப் இன்சூரன்ஸ் போட சொல்லியிருக்கோம். டைம் பவுண்டு வைக்கக்கூடாது சொல்லியிருக்கோம். வேலை நேரத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டால் அதுக்கு மட்டும் இன்சூரன்ஸ் சொல்லியிருந்தாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது.
அவங்க வீட்டுல இருந்து கிளம்புறதுல இருந்து மறுபடியும் வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அப்படி ஒரு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவங்க வேலைக்காக தானே வராங்க. அவங்க நடுவில் ஏதாவது ஆனா கூட, அவங்க ஆக்சிடென்ட் ஆனா கூட அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதையும் தாண்டி இன்னொன்னு சொல்லியிருக்கோம், 24 ஹவர்ஸ்க்கான இன்சூரன்ஸ் ஒன்று போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் மினிமம் 5 லட்ச ரூபாவது அவங்களுக்கு இன்சூரன்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நாங்கள் இல்ல அதான் எந்த இடத்துல, இந்த இடத்துலயா, இங்க சிஎம்டபிள்யூ இல்லையா? இல்ல அந்த மாதிரி உங்ககிட்ட சொல்றாங்க, நம்ம கிட்ட சொல்லவே மாட்டாங்க. அது நாங்க வந்து போற இடத்துல, நான் இங்க கூட நாங்க வந்து என் ஆபீஸ் நம்பர் தரேன், என் பிஏ நம்பர் தரேன், தமிழ்நாடு முழுக்க என் நம்பர் எல்லாருக்கிட்டே இருக்கு, என் ஆபீஸ் நம்பர் எல்லாத்தையும் இருக்கு. யாருமே கம்ப்ளைண்டா பண்ண மாட்டாங்க. அது ஒரு பெரிய டிராபேக்காவே இருக்கு. ஏன் அதை பண்ண மாட்டாங்க தெரிய மாட்டேங்குது. நீங்க படிக்க முடியலன்னா பரவாயில்ல, நீங்க வாய்ஸ் மெசேஜ் போடுங்க, அது கூட நம்ம சொல்றோம். நம்ம உங்க பேர் நீங்க சொல்ல வேணாம், எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்றீங்க, எந்த கான்ட்ராக்ட் கீழே நீங்க வேலை செய்றீங்க, என்ன பிரச்சனை, அது மட்டும் சொல்லுங்க. நாங்க சம்பந்தப்பட்ட துறையில நாங்க பேசி அதை சரி பண்றோம்னு சொல்றோம். இப்ப இங்க பொறுத்தவரை, இன்னைக்கு மீட்டிங்கை பொறுத்தவரையிலும் அவங்க சேலரியை பத்தி எதுவுமே சொல்லல. ஆக்சுவலி நான் ஒன்னு சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு, 618 ரூபாய் சேலரி, இங்க 642 ரூபாய் சேலரி. எங்களுக்கு வந்து பிஎஃப் நீங்க எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் நீங்க எடுக்காதீங்க, எங்களுக்கு மொத்தமா கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க பேசியிருக்காங்க. உங்களுக்கு அது வரைக்கும் அப்படிதான் போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. ஸோ அது வந்து தவறாயிடும். ஏன்னா பிஎஃப் அமௌண்ட் லாஸ்ட் நமக்கு கிடைக்கும், நம்ம வேலையை விட்டு போகும்போது அந்த அமௌண்ட் தான் நம்மளை காப்பாற்றும். அதனால நீங்க அப்படிலாம் கேட்காதீங்க, உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் பிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம சார்கிட்டையும் சொல்லியிருக்கோம், அதை ஏற்பாடு பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம்பெனியோட கான்ட்ரிபியூஷன் வந்து அவங்க கட்டுறதா சொல்லியிருக்காங்க அவங்க. ஸோ அதை சொல்லியிருக்கோம். சேலரியை பொறுத்தவரை இவங்க எல்லாருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, டைம்லேயும் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அவங்க. நீங்கள் வேற பர்டிகுலராக இந்த இடத்துல இவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். நம்ம இல்லை சார், நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வரணும்ல. இங்கே பாருங்க, நம்ம இந்த மாதிரி கூட்டத்தில் ஆர்கனைசேஷனும் கூப்பிடுறோம், அந்த யூனியனும் கூப்பிடுறோம் நம்ம. ஆனா நம்ம கிட்ட சொல்லணும் இல்லையா? நம்ம கிட்ட சொன்னாதானே. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், நான் வந்து தர்மபுரியில ஒரு இன்சிடென்ட் நடந்தது. ஸோ அங்க யாரோ தூய்மை பணியாளர் வந்து பாத்ரூம் வந்து கையால அவர் அழுனாரு அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளைண்ட். உங்களை மாதிரி பத்திரிகையாளர் தான் எனக்கு சொன்னாங்க அவங்க. ஸோ உடனே நான் அங்கே போயிட்டேன். நான் போயிட்டு எஃப்ஐஆர் போட்டு அந்த சூப்பர்வைசரை வந்து அரெஸ்ட் பண்ண வச்சு அப்படி செஞ்சுட்டு வந்தேன். நம்ம ரெண்டு மூணு இடத்துல வேற மாவட்டம்லாம் இறந்தாங்க, நியூஸே வெளில வராமல் இருந்தது. பத்திரிகையாளர் தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஸோ அதனால நான் போய் அங்கே உடனடியாக அது காம்பன்சேஷன்லாம் வாங்கி தர முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு அது போல பர்டிகுலராக ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால், பொதுவாக சொல்லலை, நான் பர்டிகுலர் நியூஸ் வேணும் நம்மளுக்கு. அப்படி சொன்னாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை சரி பண்ணி தர முடியும். நம்ம நமக்கு வந்து வெப்சைட் இருக்கு சார், வெப்சைட் பேர் சொல்றோம். இல்லை அதான் ஃபோன் நம்பரை கொடுக்குறோம். நம்ம நான் என் பர்சனல் ஃபோன் நம்பர் தரேன், என்கிட்ட ஒரே ஒரு நம்பர் தான் இருக்கு. அதனால வந்து நான் நைட்டு 2 மணிக்கு கூப்பிட்ட கூட நான் எடுப்பேன். நான் அந்த நம்பர் கொடுத்துருக்கோம், என் பிஏ நம்பர் கொடுத்துருக்கோம், ஆஃபீஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலி டெல்லியில் இருக்கிற ஆஃபீஸில் வந்து தமிழர்கள் யாருமே வேலையில் இல்லாமல் இருந்தாங்க. நான் போனதுல வந்து ஒரு ஆளை நான் அங்கே நியமிச்சிட்டேன். ஏன்னா தமிழ் ஆள் யாருன்னா ஃபோன் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வந்து பிரச்சனை, பாஷையில் பிரச்சனை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தமிழ் ஆளா அங்கே ஒருத்தரை போட்டிருக்கோம். ஒரு ஃபோன் வர மாட்டேங்குது தமிழ்நாட்டில் இருந்து நமக்கு. எளிமையா என்ன பண்ணணும் நீங்க சொல்லுங்க. போன் நம்பர் இல்ல, அதாங்க இப்போ நான் ரிவ்யூ மீட்டிங் இன்னைக்கு கூட நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா எங்க நம்பர் கொடுத்துருக்கோம். நாங்க லேண்ட்லைன்ல இல்ல இப்போ இங்க இந்த மீட்டிங்ல சொல்றேன், இங்க வந்து எல்லாரும் தானே வந்திருந்தாங்க. நீங்க டெய்லி வேஜரும் வந்திருக்காங்க, எல்லாரும் வந்திருக்காங்க, எல்லாருக்கும் நம்பர் தரோம். நம்ம வந்து யூனியனுக்கு மட்டும் நம்பர் தர்றது இல்ல. சரி, அப்படி யூனியன் கூட பண்ண மாட்டாங்களா? இப்ப யூனியன் இப்ப நீங்க செங்கோடி போராட்டம் பண்ணாங்க சொன்னாங்க, நமக்கு சொல்லணும் இல்லையா? இந்த மாதிரி நாங்க நியூஸ் வந்துருச்சுன்னு வச்சுன்னா, இப்ப சப்போஸ் வந்து இங்க ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, நாங்க ஆவடியில் அப்படிதான் ரிவ்யூ மீட்டிங் நடத்தினேன். நான் எனக்கு வந்து பேப்பர்ல வந்து நியூஸ் வந்தது, ஆர்ப்பாட்டம் நடந்தது, சேலரி கம்மியா தராங்க அப்படின்னு சொல்லி. நான் உடனே அடுத்த வாரம் அங்க ரிவ்யூ மீட்டிங் போயிட்டு அங்க பேசினேன். நான் பல மாவட்டங்கள்ல அந்த மாதிரி பேசிட்டு இருக்கேன். உங்களை மாதிரி பத்திரிகையாளரும் நிறைய சொல்லுவாங்க அவங்க. பட் இவங்க கிட்ட இருந்து அது வர மாட்டேங்குது. அது என்னன்னே தெரியல. சார் நாங்க அதுதான் சார் சொல்றோம், நீங்க பேர் சொல்ல வேண்டாம்னு சொல்றோம். நாங்க பேரே எங்களுக்கு தேவையில்லை.
இப்போ உதாரணத்துக்கு சிஎம்டபிள்யூல இந்த கான்ட்ராக்ட்காரர் வந்து எங்களுக்கு சேலரி தரல, இந்த மாசம் சேலரி பெண்டிங் இருக்கு அப்படின்னு சொன்னா போதும், வேற எதுவுமே வேணாம். வாய்ஸ் மெசேஜ் போடுங்கன்னு சொல்றேன் நான். சார் நாங்க சொன்னாதானே சார் அவங்களுக்கு தெரியும். அந்த அச்சம் தான் இருக்கு அவங்களுக்கு. ஒரு குறிப்பிட்ட நபர் வந்து ஒரு ஒரு பணி செய்ய கட்டாயப்படுத்தப்படுறாருன்றப்ப அந்த நபர் குறித்த புகார் வந்து சூப்பர்வைசர் மூலமோ யார் மூலமோ இல்ல நாங்க எப்படி அது நாங்க இப்போ எங்களுக்கு புகார் வருதுன்னு நினைச்சீங்கன்னா, இப்போ வந்து ஒரு கந்தசாமி அவர் வந்து எனக்கு புகார் சொல்றாரு, சார் இது போல எனக்கு 2 மாசம் சேலரி தரல சார் அப்படின்னு. உடனே நாங்க எம்டி கிட்ட சார்ட்ட பேசுவோம், சார் அந்த கான்ட்ராக்ட்கார்ட்ட ஒருத்தருக்கு யாருக்கும் சேலரி வரலையா, அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு எங்களுக்கு சொல்லுங்க சார் சொல்லுவாங்க. இவங்க உடனே அந்த கான்ட்ராக்ட்காரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, இல்ல இவங்க கிட்ட யாராருக்கும் சேலரி இருக்கும் மாசம் மாசம் வரும், அதுல பார்த்துட்டு இவங்க உடனே நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய செஞ்சிருக்கோம், நாங்க தமிழ்நாட்டில் நிறைய செஞ்சிருக்கோம். நன்றி.